ஒருவருக்குச் சொந்தமான நிலத்தையோ சொத்தையோ அதிகாரத்தை அல்லது வஞ்சகத்தை பயன்படுத்தி ஏமாற்றி அபகரித்து அதன் மூலம் வரும் வருமானத்தில் ஒருபோதும் வாழக்கூடாது. இது நேரடியாக நிலத்தை குறிப்பதுடன் பரந்த பொருளில் பிறரது உழைப்பையோ உடைமையையோ திருடி வாழக்கூடாது என்ற நீதியையும் வலியுறுத்துகிறது. நீதி வழங்கும் மன்றத்தில் அமர்ந்து கொண்டு லஞ்சம் வாங்கி பிறரது பொருளை பறிக்காதே. அநியாயமான வழியில் பிறரது உரிமைகளை பறித்து வாழாதே என்பதே இதன் கருத்தாகும். பேராசைக்காரன் பெற்ற பாடம். ஒரு காலத்தில் ஒரு கிராமத்தில் கண்ணன் மற்றும் மாரி என்ற இரண்டு விவசாயிகள் இருந்தனர். கண்ணன் ஏழையாக இருந்தபோதிலும் தான் சம்பாதித்த சிறிய நிலத்தில் நேர்மையாக உழைத்து வாழ்ந்து வந்தான். மாரிக்கு நிறைய நிலம் இருந்தது, ஆனால் அவன் பேராசைக்காரனாக இருந்தான். மாரி கண்ணன் நிலத்தின் மீது ஆசைப்பட்டான். கண்ணனின் நிலம் மிகவும் செழிப்பானது, மேலும் மாரியின் நிலத்தை விட நீர் வசதி அதிகமுள்ளது. மாரி எப்படியாவது அந்த நிலத்தை பறிக்க திட்டமிட்டான். ஒருநாள் மாரி பல போலி ஆவணங்களை உருவாக்கினான். கண்ணனை அச்சுறுத்தியும் ஏமாற்றியும் அந்த நிலம் தனக்கே சொந்தமானது என்று கூறி கண்ணனை அங்கிருந்து விரட்டிவிட்டான். கண்ணன் மிகவும் வருத்தமடைந்து தன் மனைவியுடன் வேறு கிராமத்திற்குச் சென்று அங்கே கூலி வேலை செய்து வாழ்க்கையை நடத்த வேண்டியதாயிற்று. மாரி கண்ணனிடம் அபகரித்த நிலத்தில் பயிரிடத் தொடங்கினான். ஆனால் அவனது மனசாட்சி அவனை உறுத்திக் கொண்டே இருந்தது. அவனது பேராசை காரணமாக நிலத்தை உழுவதிலும் பராமரிப்பதிலும் அவனுக்குச் சிரத்தை இல்லை. மேலும் அவனுடைய சட்டவிரோத செயல்களுக்கு இயற்கை ஒத்துழைக்கவில்லை. அபகரித்த நிலத்தில் அவன் இட்ட விதைகள் சரியாக முளைக்கவில்லை. முளைத்த சில பயிர்களும் பூச்சியாலும் நோயாலும் பாதிக்கப்பட்டு அழிந்தன. இதற்கிடையில் மாரியின் மற்ற நிலங்களிலும் வெள்ளம் வறட்சி என அடுத்தடுத்து பல பிரச்சினைகள் ஏற்பட்டு அவனது செல்வம் குறைந்தது. இறுதியில் மாரிக்கு வேறு வழியின்றி தன் கையில் இருந்த சொந்த நிலங்களையும் விற்று உணவுக்காக கையேந்தும் நிலைக்கு தள்ளப்பட்டான். கண்ணன் தன் நேர்மையால் புதிய கிராமத்தில் கொஞ்சம் நிலத்தை வாங்கி அங்கு பொறுமையாகவும் கடினமாகவும் உழைத்துச் செழிப்பாக வாழ்ந்தான். மாரியின் வீழ்ச்சியைக் கண்ட மக்கள் மண் பறித்து உண்ண நினைத்தவனுக்கு இருந்த வாழ்வும் பறிபோயிற்று என்று பேசிக் கொண்டனர். நேர்மையற்ற வழியில் சம்பாதிக்கும் சொத்து ஒருபோதும் நிலைக்காது என்பதை மாரி தன் வாழ்வின் இறுதி காலத்தில் உணர்ந்து வருந்தினான். பிறர் சொத்துக்கு ஆசைப்பட்டு அதை அபகரித்து வாழாதே, அது உனக்கு துயரத்தையே தரும்.